ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபா. நீ வந்து பார் சேனலில் முதல்ல வசனம், பைபிள் கதை, பாடல் அப்படின்னு சொல்லி நான் பாடிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து முடிவெடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு தேவையான குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி மொச்சக்கொட்டை, பிளாக் மொச்சக்கொட்டை, அதாவது கருப்பு மொச்சக்கொட்டை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை அவிச்சு எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து நசுக்குனா இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா வீட்டில் வயதானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதாக வேகாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி மசி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான குழம்பு வைக்க தேவையான வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு கப் இருந்தால் போதும். அதுக்கு 3 தக்காளி வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் இதே மாதிரி கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் சேர்த்து நான் வதக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வதக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வதக்கிட்டு வந்துட்டேன். இவங்க பாருங்கள், இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். சும்மா வந்து நல்லா சுருள வதங்கணும்லாம் இல்லை. அப்புறம் வந்து ஒன்று வந்து நம்ம இந்த இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். நம்ம அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகு, அதாவது குழம்புத்தூள், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இதோட கூட மிக்ஸ் பண்ணி இந்த சூட்டோடு மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டா இதோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு இதாகிடும், போயிடும். அப்படி நம்ம அரைச்சிட்டோம்னா உள்ளே குண்டான வச்சோம் அதுக்கெல்லாம் இப்படி இந்த மாதிரி இந்த ஹீட்டோடு இதை கிளறி விட்டுட்டு இந்த ஹீட் ஆற மட்டும் இருக்கும்போது இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இப்படி போட்டுட்ருக்கேன். இந்த எல்லா பொடிகளும் சேர்த்து ஒன்றா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது அரைச்சிட்டு வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம், தக்காளி, ஜீரகம், கறிவேப்பிலை எல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மசாலா பொடி எல்லாம் கலக்கி வச்சுருந்தேன் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து புளி எடுத்து நான் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதான் நினைக்க வேணாம், இந்த 1 வருஷம் ஆயிடுச்சு இந்த புளி வாங்கி, அதனால பிளாக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை நினைக்க வேணாம், பிளாக் கலரில் இருக்குது, அதனால் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதெல்லாம் வந்து தாளிச்சிட்டு குழம்ப எப்படி தாளிச்சு விட்றேன்னு சொல்லி இப்போ வந்து இந்த குக்கர் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆயில் சேர்த்துற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் சமைக்கிறதுனால, ஏன்னா எனக்கு கேஸ் தீர்ந்துடுச்சு, வாங்கணும். அதுக்காக இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நான் வந்து சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த குக்கரை வச்சுட்டு என்கிட்ட அதுக்குரிய பாத்திரம் இல்லை, அதனால் இந்த குக்கர் வச்சு இதில் நான் சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். நான் குக்கிங் ஆயில் சேர்த்த போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுமோ அவ்வளோ ஆயில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஆயில் நிறையா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு, அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஆயில் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச பின்னாடி நம்ம கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பொடிசாக வெங்காயம்லாம் தேவைப்படாது. இந்த மாதிரி
கடுகு, வெந்தயம் ரெண்டையும் ஒன்றா போட்டு பொரிய விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச முன்னாடி கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கூட சேர்த்து வசனமும் நான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, இந்த வீடியோ இந்த மாதிரி குழம்புகள் வைக்க தெரியாத சகோதரிகளுக்காக நான் போடுறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சகோதரிகள் எப்படி இருக்காங்கன்னா, இந்த மாதிரி குழம்புகள்லாம் அவங்களுக்கு வைக்க தெரியாது. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்தோம், மற்ற ரெஸ்டாரண்ட்டில் இப்படி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணி தான் பழகியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கிராம ஸ்டைலில் குழம்பு அதிகமாக இப்போ இருக்கிற சகோதரிகளுக்கு பண்ண தெரியல. அதனால் நம்ம எப்படி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹையில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சீக்கிரம் புரியும். அதுக்காக இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த நம்ம மசாலா எடுத்து ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதெல்லாம் நல்லா ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இதில் உங்களுக்கு தெரிக்கும். நீங்கள் சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பெருங்காயத்தூள் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னா, பெரியவங்களாம் சாப்பிட்டா இந்த மொச்சக்கட்டை கொஞ்சம் வாயு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக இந்த செரிமானத்துக்காக இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா அது வேணும். ஆனால் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த மொச்சக்கொட்டையையும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த குழம்புக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் கிராமத்தில் வைப்பாங்க. நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்குலாம் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் கலந்து விட்டுட்டு மொச்சையெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட இந்த 1 கப் தண்ணி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு குழம்புக்கு சரியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் பாதி தான் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாதி எடுத்துட்டேன், வேஸ்ட் அது. நம்ம இன்னும் புளி ஊற்றணும், அதை புளி ஊற்றணும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்தளவுக்கு இது நம்ம கொதித்து சொல்லி வரும்போது நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இந்த குழம்பு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இது கூட புளியை நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த புளியை சேர்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இது நீங்கள் லாஸ்ட்டில் ஊற்றினாலும் ஒன்றும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஊற்றி கலந்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய கை மறைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நான் வீடியோ போடும்போது நான் தெளிவாக அடுப்பில் கேஸ் வாங்கிட்டு அடுப்பில் கரெக்டாக செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கரெக்டு. இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்?
வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு நம்ம சேர்க்கணும். உப்பு சேர்க்கலாம். உப்பு சாரம்னா அதோட சுவையற்று போனால் அது வேஸ்ட்டு தான், மண் மாதிரி தான் இருக்கும். அதைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை போடுவோம். குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம அதில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு. அந்த உப்பை போட்டுருவோம். இனி பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்பு போதுமான அளவு இருக்கும். இல்லைன்னா பத்தலை அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த அளவுக்கு உப்பு போதும். தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் குடிச்சு பார்த்து செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி அளவாக போட்டுட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அது நல்லது, வேணும்னா போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.